ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ரோசிக்யூட்டர் கிரேட் 2 அதில் நடந்த பாலிட்டி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2026 நடந்த ஒரு அப்டேட்டடான ஒரு கொஷின். இது நம்ம பார்த்தோம்னா இது இப்போ ரீசெண்டாக எந்த மாதிரி ட்ரெண்டில் கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வரிசை 1 உடன் வரிசை 2 பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பில் உள்ள சரியான விடையினை தேர்வு செய்யவும். ஃபஸ்ட்டு வந்துட்டு 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 21A, கல்வி உரிமை, அடிப்படை கல்வி உரிமை. அடுத்தது 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்துட்டு 300A, இது வந்துட்டு சொத்துரிமை சம்மந்தமான ஒரு அரசியலமைப்பு சட்டத்து. முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இது வந்துட்டு எதனுடைய தொடர்புடையனா 31Aலேருந்து 31B வரைக்கும் தொடர்புடையது. 25வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அது எதனுடைய தொடர்புனா 31C. ஆப்ஷன் டி தான் கொஸ்டின். இது லக்ஷ்மிகாந்த் புக்கில் அந்த ஆர்டிக்கிள், அதோட அமெண்ட்மெண்ட், அது ரிலேட்டடான இது ஆர்டிக்கிள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 31A, 31B, 25th அமெண்ட்மெண்ட் வந்துட்டு 31C, 44th நிறையா வந்திருக்கும். நமக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 21A அது வந்து கொடுத்துருப்போம். 300A இந்த இது சொத்துரிமை சம்மந்தமானது கொடுத்துருப்பாங்க. 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துட்டு 21A அடிப்படை கல்வி. அடுத்தது பண மசோதாவுடன் தொடர்பற்ற பிரிவினை கண்டறிக. ஏதாவது ஒரு வரி விதிப்பை ஏற்படுத்துதல், நீக்குதல் அல்லது வரன்முறை செய்தல், இது சரி. அரசு கடன் பெறுதல் நடவடிக்கைகளை வரன்படுத்தல், இதுவும் சரி. அரசின் தொகுதி நிதி, எதிர்பாராத செலவின நிதி ஆகியவற்றின் பாதுகாப்பு, இதுவும் சரி. அபராதம் விதித்தல் அல்லது நிதித்துறை தண்ட தீர்வை அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் வழங்கிய சேவைகளுக்கு செலுத்த கட்டணம், இதுதான் பண மசோதாவுடைய தொடர்பு அற்றது. ஏன்னா இது உள்ளாட்சி மாநிலங்களுடைய சம்மந்தப்பட்டது. இது மட்டும் வராது. ஆப்ஷன் சி 4 மட்டும். இது வந்துட்டு லக்ஷ்மிகாந்த் புக்கில் அப்படியே டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தமிழ் மீடியமில் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ சோர்ஸ் இல்லை. இங்கிலீஷ் மீடியமில் அப்படியே இது டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த இம்போசிஷன் அபாலிஷன் ஆஃப் ரெகுலேஷன் ஆஃப் எனி டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த 3 பாயிண்ட்டையும் அப்படியே டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. 4வது பாயிண்ட் என்னன்னாங்கன்னா நாட் பி டீம் டு பி அ மணி பில், பண மசோதாவாக கருதப்படாதுன்றதை அப்படியே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த இது எனி டேக்ஸ் டு பை எனி லோக்கல் அத்தாரிட்டி ஆர் பாடி ஃபார் லோக்கல் பர்பஸஸ், அது இப்படி வந்திருக்கும். அடுத்த கொஷின், இது மேட்ச் த ஃபாலோவிங் தான், பொறுத்துக. சட்டப்பிரிவு 155 ஆளுநர் நியமனம், சட்டப்பிரிவு 176 ஆளுநரின் சிறப்பு உரை, சட்டப்பிரிவு 156 ஆளுநரின் பதவிக்காலம், சட்டப்பிரிவு 233 மாவட்ட நீதிபதிகளை நியமித்தல். ஆப்ஷன் ஏ. இதுவும் லக்ஷ்மிகாந்த் புக்கில் நம்ம அந்த இது எப்படி கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் 176 ஸ்பெஷல் அட்ரஸ் பை த கவர்னர், 233 வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். அடுத்த கொஷின், பின்வரும் தேர்தல் சீர்திருத்த குழுக்களை கால வரிசைப்படுத்துங்க. நமக்கு இது ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இருந்தாலும் நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கே ரெஃபரன்ஸ் காட்டி கொடுத்துருக்கோம். ஏன்னா அதில் எல்லாமே டைரெக்டாக கேட்குறாங்க, அதனால தான் இதை கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு தற்குண்டே கமிட்டி, அடுத்தது தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி, ஓஹ்ரா கமிட்டி, அடுத்தது வந்துட்டு தன்கா கமிட்டி, கடைசியாக தான் ஜேஎஸ் வர்மா கமிட்டி. இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கில் தான் இருக்கும். தற்குண்டே கமிட்டி வந்துட்டு 1974 பை ஜெயபிரகாஷ் நாராயணன் டூரிங் ஹிஸ் டோட்டல் ரெவல்யூஷன் மூவ்மெண்ட். திஸ் அன்அஃபிஷியல் கமிட்டி சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் 1975. இது வந்து ஒரு அன்அஃபிஷியல் கமிட்டி. தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி ஆன் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் வந்து 1990. ஓஹ்ரா கமிட்டி என்னென்னு பார்த்தோம்னா ஆன் நெக்ஸஸ் பிட்வீன் கிரைம் அண்ட் பாலிடிக்ஸ் 1993. அடுத்தது தற்குண்டே கமிட்டி கோர் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் இன் 2010 to look into the world gamut of the election laws and electoral reforms. ஜேஎஸ் வர்மா கமிட்டி வந்துட்டு அமெண்ட்மெண்ட்ஸ் டு கிரிமினல் லா, இது 2013. அடுத்து கீழே உள்ள வாக்கியங்களில் 1990 மகளிர் தேசிய ஆணைய சட்டத்தில் உண்மைத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுவது எது? இது எல்லாமே வந்துட்டு மகளிர் ஆணையம் சம்மந்தப்பட்ட அந்த சட்டத்துடைய சம்மந்தப்பட்ட ஒரு இதுதான். குறைகளை நிவர்த்தி செய்தல், சீர்திருத்த சட்ட நடவடிக்கைகள் பரிந்துரை செய்தது, அரசியலமைப்பு மற்றும் சட்ட பாதுகாப்புகளை பகுப்பாய்வு செய்தல். இது வந்துட்டு புக்கில் இல்லை, நம்ம இருந்தாலும் அந்த வெப்சைட்டில் அதோடைய 3 அப்ஜெக்டிவுமே எடுத்து கொடுத்துருக்கோம். இதை தான் அப்படியே டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. இது பாயிண்ட் 1, இது பாயிண்ட் 2, இது பாயிண்ட் 3 அப்படியே கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். கீழ்காணும் அரசியல் கட்சிகளை அவை உருவாக்கப்பட்ட ஆண்டுடன் பொறுத்துக. பிஜு ஜனதா தளம் 1997, அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் 1998, தேசியவாத காங்கிரஸ் கட்சி 1999, லோக் ஜனசக்தி கட்சி 2000. ஆப்ஷன் பி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது லக்ஷ்மிகாந்த் புக்கில் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் லைனாக கொடுத்துருப்பாங்க. ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதா தாள் வந்துட்டு 1997, பிஜு ஜனதா தள் 1997, ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் 1998. வேறு என்ன கொடுத்துருப்பாங்க,
நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி 1999, லோக் ஜன்சக்தி பார்ட்டி 2000. அடுத்தது பின்வருவனவற்றுள் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி சரியானவற்றை தெரிவு செய்க. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4 அரசியல் சட்டப்பிரிவுகள் 30லேருந்து 51 வரைக்கும் கொடுத்துருங்க. இது தப்பு. 35லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் ஆகும். இவை நீதிமன்றத்தில் வழக்கிடப்பட்டு பெறக்கூடியது. இது வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்டு தான் வழக்கிடப்பட்டு பெறக்கூடியது. அதனால் இதுவும் தவறானது. இது போலீஸ் அரசியல் சாசனம், இதுவும் ஒரு தவறு. இது அரசுக்கான அறிவுரைகள் அடங்கிய கருவி. ஆனால் இது ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் தான். இதுவும் லக்ஷ்மிகாந்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா எங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ரிசம்பிள் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எனுமரேட்டட் இன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆஃப் 1935. அடுத்தது வந்துட்டு இந்திய அரசியலமைப்பில் எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் வாயிலாக அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன? நாற்பத்தி அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலயமா தான் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன. இது வந்துட்டு அது மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணது சர்தார் சுரன் சிங் கமிட்டி. பார்த்திங்கன்னா 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 டியூட்டியை மட்டும்தான் சேர்த்துருக்கோம். கடைசியாக வந்துட்டு 86வது சட்டத்திருத்தம் 2002 படி 11வது ஒரு டியூட்டியையும் சேர்த்துருப்போம். அடுத்து சட்டப்பிரிவு 355 ஒன்றிய அரசு ஒவ்வொரு மாநிலத்தையும் வெளிநாட்டு அச்சுறுத்தல் மற்றும் உள்நாட்டு தொந்தரவுகளிலிருந்து பாதுகாப்பதை உறுதி செய்கிறது. ஒவ்வொரு மாநிலத்தின் அரசாங்கமும் அரசியலமைப்பின்படி மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய அதிகாரம் அளிக்கிறது. இரண்டும் சரிதான், ஆனால் சரியான விளக்கம் அல்ல. இதுவும் வந்துட்டு புக்கில் டைரெக்டாகவே இருக்கும். லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கும். பார்த்திங்கன்னா லக்ஷ்மிகாந்தில் ஆர்டிகல் 355 இம்போசஸ் 2 டியூட்டிஸ் ஆன் சென்டர். இது வந்து ரெண்டு விதமான கடமைகளை சென்ட்ரல் மீது இது பண்ணுது. டு ப்ரொடெக்ட் எவ்ரி ஸ்டேட் அகேன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அண்ட் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். அது மாதிரி டு என்ஷூர் த கவர்மெண்ட் ஆஃப் எவ்ரி ஸ்டேட் இன் கேரிட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ரெண்டுமே வெவ்வேறையான ஒரு டியூட்டிஸ் தான். ஆனால் இது வந்துட்டு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க, அதனால் தப்பு. மற்றபடி ரெண்டுமே கரெக்டு. அடுத்தது பின்வருவனவற்றுள் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது? 1, 3 தான் கரெக்டு. விருப்பு பணிகள் வந்துட்டு நீர்வளங்கள் கிடையாது. இதுவும் நீர்வளங்களும் கட்டாய பணிகள் தான். பாளைய சட்டம் 1924 கட்டாய பணிகள் தெருக்களை சுத்தம் செய்தல். அடுத்தது மாநிலங்கள் தங்கள் சொந்த குடிமை பணிகளை உருவாக்கும் உரிமையை பாதிக்காத வகையில் அகில இந்திய அளவில் பொதுவான தகுதி, ஒரே மாதிரியான சம்பள விகிதம் ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும் அகில இந்திய பணித் தொகுதிகளை சார்ந்தவர்களை இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளுக்கு ஒன்றியம் முழுவதும் நியமனம் செய்யப்பட வேண்டும். மேற்கண்ட கூற்றை கூறியதுனால டாக்டர் அம்பேத்கர். இது பார்த்திங்கன்னா அப்படியே டைரெக்டாக இங்கிலீஷில் நமக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க. தி ஸ்ட்ராட்டஜிக் போஸ்ட் த்ரூ அவுட் த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கும். பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் போஸ்ட் த்ரூ அவுட் த நேஷன். இது சொன்னது யாருன்னா அம்பேத்கர் தான் இதை வந்து சொல்லியிருப்பார். ஆல் இண்டியா சர்வீஸ் ரிலேட்டடான ஒரு இதை அவராக சொல்லியிருப்பார். அடுத்தது தலைமை தகவல் ஆணையர் பதவி விலக வேண்டுமாயின் தான் எழுத்து வழி கையொப்பமிட்டு பதவி விலகுவதாக டேஸ் அருளம் தெரிவித்த பின் தம் பதவியை விட்டு விலக வேண்டாம். குடியரசுத் தலைவர் தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தான் குடியரசுத் தலைவர் வருவார். ஏன்னா இது அப்பாயின் பண்ணுறதும் அவர் தான். இது பார்த்திங்கன்னா இது லக்ஷ்மிகாந்த் புக்கில் ஒரு பதவி நீக்கம் பண்ணுறது வந்துட்டு பிரசிடென்ட்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பிரசிடென்ட் கேன் ரிமூவ் த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அண்ட் எனி இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஃப்ரம் த ஆஃபீஸ் அண்டர் த ஃபாலோவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அடுத்த கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? இது வந்துட்டு 1, 4 தவறு. இது நேஷ்னல் கஸ்டமர் ஹெல்ப்லைன் இல்லை, நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைன். இது வந்துட்டு பியூரோ ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதுவும் தவறு. 1, 4 தவறு. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். மற்றது சிசிபிஏ கரெக்ட், சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. அடுத்தது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளை பதவி நீக்கும் அதிகாரமானது அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் 124 மற்றும் 218 கீழ் பாராளுமன்றத்தில் தனித்த அதிகாரமாகும். இது சரி. பாராளுமன்றத்தால் நீதிபதிகளின் பதவி நீக்கமானது சிறப்பு பெரும்பான்மை கொண்டிருக்க வேண்டும் என்பது அவை நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968 கீழ் விசாரித்த பிறகு செய்யப்படக்கூடியதாகும். ரெண்டும் சரி, சரியான விளக்கமும் ஆகும். இதுவும் வந்துட்டு லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்குது. பார்த்திங்கன்னா 124 அதான் நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் பற்றி சொல்லணும். 218 வந்து அப்ளிகேஷன் ஆஃப் சர்டன் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு சுப்ரீம் கோர்ட்ஸ் டு ஹை கோர்ட்ஸ். இதே மாதிரி ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 என்ன சொல்லுதுன்னா ரெகுலேட்ஸ் த ப்ரொசீஜர் ரிலேட்டிங் டு த ரிமூவல் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் பை த ப்ராசஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட். அவ்வளோதாங்க. இதில் 14 கொஸ்டினும் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.